அமெரிக்கா தான் இந்த உலகத்திலேயே அதிக கடன் வாங்கின நாடுகளில் ஒரு நாடு. ஆனால் அதே அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லரசாக இருப்பதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய டாலர் தான். கடன் வாங்கியிருக்கான், டாலரை வச்சு டாமினேட் பண்ணுறான். எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். அமெரிக்கா வாங்குற கடன் யார்கிட்டருந்து வாங்குறாங்க? அதே அமெரிக்காட்டிருந்தே வாங்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பிற உலக நாடுகள் வாங்கக்கூடிய கடன் யார்கிட்டருந்து வாங்குறாங்க? அமெரிக்க டாலர் வழியாக பிற நாடுகள்கிட்டருந்து வாங்குறாங்க. அப்போ பிற நாடுகள் இப்போ இந்தியாவாக இருந்தாலுமே கச்சா எண்ணெய்க்காக இருக்கட்டும், அமெரிக்காவிட்டிருந்து இல்லாட்டி உலக வங்கியிலிருந்து வாங்குற கடனாக இருக்கட்டும், நம்ம எப்படி திருப்பி கொடுக்கணும்? டாலராக திருப்பி கொடுக்கணும். அந்த டாலர் நமக்கு எங்கேருந்து தான் கிடைக்கும்? அமெரிக்காட்டிருந்து தான். ஆனால் அமெரிக்காவினுடைய கடனை அடைப்பதற்கு அமெரிக்கா என்ன செஞ்சால் போதும்? டாலரை சும்மா பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அப்போ அமெரிக்காவினுடைய கடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உலக நாடுகள் அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்கள் மனசில் வர வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ரஷ்யா கிட்டத்தட்ட 16,000 பொருளாதார தடைக்கும் பிறகு எந்த விதமான ட்ரேடும் பல உலக நாடுகள் செய்யாத பொழுது ஏன் இன்னும் வீழ்ச்சி அடையாமல் இருக்காங்க? இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரஷ்யாவினுடைய இந்த கொள்கையை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவிலும் இதே மாதிரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். டாலரை டீடாலரைசேஷன் பண்ணுறது கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ளே ஒளிந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 16,000 பொருளாதார தடை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், அந்த பணக்காரர்களுக்கு உதவின நிறைய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இப்போ வெளிநாடுகளில் போய் அசட்டை வாங்க முடியாது. அவங்க வாங்கி வச்சிருக்கிற அசட், பில்டிங்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், சொகுசு கப்பல்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்ச நிறைய சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சொத்துக்களுடைய வாடகையில் 90% உக்ரைனுக்கும் 10% ஐரோப்பிய ஒன்றிய பட்ஜெட்டுக்குள்ளேயும் சேர்க்க போகிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய அசட்ஸை வச்சு யார் பணக்காரங்களாக மாறிட்டு இருக்காங்க? சொல்லப்போனால் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். அதெல்லாம் விட எப்படி இவ்வளோ நாள் ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு 16,000 பொருளாதார தடையும் தாண்டி நிற்கிறது என்று கேட்டால் ரஷ்யாவினுடைய ரூபில் தான் காரணம். ரூபில் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். எப்படி நம்ம கரன்சி நம்ம ரூபி அப்படி இல்லாட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவினுடைய கரன்சியை தான் ரூபில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரூபில் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சே விக்கி. வீழ்ச்சி அடைந்த ஒரு பணத்தால் எப்படி ஒரு நாட்டை இந்த அளவுக்கு கட்டியமைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா அந்த ரூபிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. தங்கம் 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 தான். இந்த தங்கம் அப்படிங்கிறது தாங்க ரஷ்யாவினுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம், முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த முதுகெலும்பு இல்லைன்னா ரஷ்யா என்னைக்கோ ஆட்டம் கண்டு இருக்கும். அதே மாதிரியான முதுகெலும்பு இந்தியாவுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கு அதிகமாக அந்த ஒரு ஸ்டோரேஜ், நம்ம தங்கத்தை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் பெருவாரியான தங்கம் இந்தியாவினுடைய அரசாங்கத்தில் இருப்பதை விட சாதாரண மனிதர்களிடம் சேமிப்பாக தூங்கிட்டு இருக்கு. எல்லா ஊர்களிலும் எல்லா வீடுகளிலும் அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் தங்கமாவது இல்லாமல் வீடுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்தியர்கள் பெரிய அளவு நம்புவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் தான். உலக நாடுகள் பெரிய அளவில் நம்புவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தங்கம் தான். இந்த தங்கம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்கில் இருந்து அந்த தங்கத்துக்கு இணையான இல்லாட்டி அந்த தங்கத்தில் ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது தான் கரன்சி அச்சடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். காலங்கள் செல்ல செல்ல தான் அது ஃபெட் கரன்சியாக மாற்றப்பட்டது. அதாவது வெறும் பேப்பர், அந்த பேப்பர் உங்களுக்கு உத்தரவாதம் தரும், அந்த பேப்பருக்கு பின்னாடி தங்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ முந்தைய காலங்களில் 1000 ரூபாய் நம்ம ரிசர்வ் பேங்கில் போய் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலான தங்கத்தை நம்மளால் அங்கேருந்து வாங்க முடியும். ஆனால் இப்போ 1000 ரூபாய் கொண்டு கொடுத்தோம்னா ஏன் இந்த 1000 ரூபாய் என்கிட்ட வந்து கொடுக்குற, இல்லை தங்கத்தை தான் கேட்டால் அதெல்லாம் இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பணம் எப்படி உருவானது அப்படிங்கிற கான்செப்டில் தமிழ் பட்சத்தில் பழைய காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கோம். அமெரிக்க டாலரும் தங்கமும், அமெரிக்க டாலரும் இந்திய ரூபாயும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பதிவு பண்ணப்பட்ட காணொலிகள் தான். அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இதை பற்றியான புரிதல் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ மேட்ருக்கு வரலாம். ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய அந்த யுத்தம் தொடங்குது. அந்த யுத்தம் தொடங்கிய கொஞ்சம் நாட்கள்லேயே மிகப்பெரிய அளவில் ஃபைட்டர் ஜெட் விமானங்களாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான விமானங்களாக இருக்கட்டும், அரபுலக நாடுகளுக்கு அதனுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன் யுத்தம் தொடங்கின கொஞ்சம் நாள்லேயே அரபுலக நாடுகளுக்கு இந்த மாதிரியான விமானம் போனது அப்படிங்கிறது நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அரபுலக நாடுகளுக்கு தெரியும், தங்கத்தை குவிப்பதற்கு தான். அரபுலக நாடுகள் தங்கத்தை ரஷ்யாவிடமிருந்து குவிக்கிறார்களா என்று கேட்டால்
அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே ஆயில் மற்றும் தங்கம் இதை இரண்டையும் வச்சு ரஷ்யா விளையாடக்கூடிய கேம், அந்த கேமில் அமெரிக்காவினுடைய திண்டாட்டம், அது கூடவே இந்தியாவினுடைய பிளான், இது இல்லாமல் சீனாவினுடைய மிகப்பெரிய விஸ்வரூபம், இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். 16,000 பொருளாதார தடை அத்தனையும் மீறி 2023 ரஷ்யாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 3.6% இருந்துச்சு. அதே இது 2024 ரஷ்யாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 2.6% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் விட ரஷ்யாவை முடக்க நினைத்த பல நாடுகள் இப்போது முடங்கிட்டாங்க. ஆனால் ரஷ்யா ரொம்ப சாதுரியமாக பல நாடுகளையும் தாண்டி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டும் இங்கே என்ன செய்யலை, அவங்க நம்ம முன்னாடி காண்பிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இராணுவ செலவுக்காகவும் இப்போ நடக்கிற இந்த யுத்தத்துக்காகவும் பெரிய அளவு அவங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் பணம் அப்படிங்கிறது அங்கே செலவழிக்கப்படுகிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த யுத்தத்திலையும் இல்லாத நாடுகளை நான் சொல்கிறேன், யுத்தமே இல்லாத நாடுகள் கூட பொருளாதார வளர்ச்சியை 2% அச்சீவ் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு 50-55 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இப்போ 2.6 இல்லாட்டி 3.6 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அடுத்ததான் நம்ம தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த தங்கத்தை முடக்குவதற்காக யூகே என்ன செஞ்சாங்க, கரெக்டாக ரஷ்யாவிடம் இருந்து வரக்கூடிய தங்கத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யாவிடம் இருந்து வரக்கூடிய தங்கத்தை மட்டும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த யூகே கொஞ்ச நாள் வைர வியாபாரங்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி கொண்டார்கள். அதன் பிறகு மீண்டும் வைரத்துக்கான வேறொரு மார்க்கெட் கிடைக்கும் போது ரஷ்யாவினுடைய வைர மார்க்கெட்டையும் நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க யூகே. அப்போ தங்கத்துக்கான ஒரு மார்க்கெட் ரஷ்யாவில் இருக்கு. அப்போ ரஷ்யாவிடம் இருந்து தங்கம் உருவாக்கப்படுகிறதா, தோண்டி எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நிதர்சனமான உண்மை எஸ் அப்படிங்கிறது தான். ரஷ்யா அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே அதிகமாக தங்கம் எடுக்கக்கூடிய நாடுகளில் 2வது இடத்துல இருக்காங்க. அப்போ முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். சீனா 2023 374 டன் தங்கம் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அதாவது தோண்டி எடுத்திருக்காங்க. அதே இடத்துல ரஷ்யாவை எடுத்து பார்த்தோம்னா 324.7 டன் அளவுக்கான தங்கத்தை எடுத்திருக்காங்க. அப்போ இந்த தங்கத்தை எடுத்திருக்காங்க சரி, இந்த தங்கத்தை எப்படியாவது வெளிநாடுகளுக்கு கொடுத்து தானே இவங்களால பணம் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார தடை போட்ட உடனே ரூபில் அப்படிங்கிறத பல நாடுகளும் வாங்க மறுக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவினுடைய டாலரில் தான் நீ வியாபாரம் செய்யணும், ரூபிளில் வியாபாரம் செய்யக்கூடாது, ரூபியில் நீ வியாபாரம் செஞ்சினா உனக்கு பொருளாதார தடை போட்டுரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டுறாங்க. நம்மும் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு அடிமையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா சொல்கிறாங்க இந்தியாவினுடைய ரூபாயை வாங்கக்கூடாது, நீங்கள் அமெரிக்க டாலரில் தான் இந்தியா எல்லாம் கடனும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் நம்ம கேட்டுட்டு தான் ஆகும். ஆனால் இப்போ நம்ம டீடாலரைசேஷனுக்குலாம் வந்துட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா என்ன தெரியுமா செஞ்சாங்க, உடனடியாக ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்க்ல இருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகுது. 5000 ரூபில் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா இவ்வளோ கிராம் தங்கம் நீங்கள் கொண்டு வந்தால் போதும், இல்லை 5000 ரூபில் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் கொஞ்சம் தங்கத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது தங்கத்துக்கான எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களுடைய வங்கிகளையே ஓப்பன் பண்ணுறாங்க. ரூபில் எங்கேயுமே வாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்த ரஷ்யா நீ தங்கத்தை கொடுத்து ரூபில வாங்கிக்கோ, இல்லாட்டி ரூபில கொடுத்து தங்கத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது மக்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இல்லாத ஒரு டைம், நிறைய மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க சேமித்து வச்சுருந்த தங்கத்தெல்லாம் எடுத்து ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்க்கிட்ட கொடுக்குறாங்க. நாமும் அதை தானே செய்வோம். அப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும், அந்த தங்கத்தெல்லாம் வாங்கி மக்களுக்கு தேவையான அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய கவர்மெண்ட் இல்லாட்டி ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்க்ல இந்த தங்கத்தின் அளவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய அளவில் இந்த தங்கத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க ரஷ்யா என்ன செய்கிறாங்க, இந்த தங்கத்தை மாற்றுவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனா தங்கத்தை வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே அலைமோதிட்டு இருக்கு ரஷ்யாவிடம் இருந்து. அந்த கூட்டத்துக்கு தேவையான சட்ட விதிமுறைகளை மாற்றுகிறது ரஷ்யா. மேற்குலக நாடுகள் பொருளாதார தடையை எப்படி போட்டா போடுவாங்க, ரூபில்ல ட்ரேடு பண்ணா போடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தில் ட்ரேடு பண்ணால் போடுவாங்களா, போட முடியாது. தங்கம் உலக நாடுகளுக்கு பொதுவானது, ரூபில் ரஷ்யாவினுடையது, தங்கம் பொதுவானது. நான் தங்கத்தை வச்சு தான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளுக்கு அவன் தங்கத்தை தான் திருப்பி தரான் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவை மட்டும் கிடையாது, எந்த நாட்டையும் எந்த கொம்பனாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த தங்கத்துக்கு வேல்யூ எல்லா இடங்களிலும் ஒன்று தான். இதை சரியாக கவனித்த இந்த ரஷ்யா என்ன செய்கிறாங்க, அரபுலக நாடுகள் கூட கொஞ்சம் டீல் வச்சுக்கிறாங்க. அரபுலக நாடுகள் மட்டும் கிடையாது, சுவிட்சர்லாந்து கூடயும் அந்த டீல் அப்படிங்கிறது ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் சில மேற்குலக நாடுகளும் பிளாக் மார்க்கெட் வழியாக இந்த ரஷ்யாவினுடைய தங்கத்தை வாங்குவதற்கு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி தங்கம் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யா. ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த யுத்த காலத்தின் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. ஸோ கூடுதலான தங்கமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்னும் சில தங்கம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய சேவிங்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் தான் ரஷ்யாவினுடைய எக்கனாமி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா நிற்பதற்கான காரணம். 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் என்கிற அந்த திட்டம் தான் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான திட்டமா பார்க்கப்படுது. இந்த திட்டத்தை உலக நாடுகள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ரஷ்யா அறிவித்தார்கள். குளோபல் லெவல்ல நம்ம பார்க்க போனா 2023 மட்டும் சென்ட்ரல் பேங்க், எல்லா நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்கும் கிட்டத்தட்ட 110 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கோல்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. இந்த 110 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்றது உலக அளவில் நான் சொல்றது. ஆனா இதுல ரஷ்யாவினுடைய கேமை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல யார் கூடுதலா தங்கத்தை இம்போர்ட் பண்ண நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சீனா கிட்டத்தட்ட 67 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு 2022-2023 தங்கத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க உற்பத்தி பண்றாங்க வேற, அது இல்லாம வெளிநாடுகள் வந்து தங்கத்தை வாங்குறதுல சீனா 67 பில்லியனை செலவழிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தங்கத்தை வாங்கியிருக்காங்க. 100 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த இடத்துல சுவிட்சர்லாந்து இவ்வளவு தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. இந்த மேற்குலக நாடுகளுக்கு தெரியும் எப்ப வேணாலும் அமெரிக்காவினுடைய டாலர் படுத்துடலாம், எப்போ வேணாலும் அமெரிக்காவினுடைய டாலரை பல நாடுகள் எதிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள சேஃப்டி பண்ணி வைப்பதற்காக பிரான்ஸாக இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இப்போ நம்ம சொல்கிற சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்களுடைய சேஃப்டி லாக்கரில் தங்கம் அப்படிங்கிறத கூடுதலாக அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படி அடுக்கி வச்சதுனால தான் அவங்களுக்கு பிற நாடுகள் காலியானாலும் திவாலானாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற அந்த மமதை, அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கு. ரஷ்யன் கோல்டு அப்படிங்கிறத அமெரிக்காவோ இல்லை யூகேயோ கனடாவோ தொடமாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரஷ்யன் கோல்டை கூடுதலாக இம்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஃபாரின், அதாவது அரபுலக நாடுகள்கிட்டருந்து போயிட்டு வரும்போது நம்ம கோல்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. அங்கே வரி கம்மியாக இருக்கும், அங்கே இந்த மாதிரி கோல்டு ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி. ஏன் நம்முடைய விமான நிலையங்களில் எவ்வளோ இடத்துல இந்த மாதிரி தங்கம் கடத்தி வரப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கோல்டு மட்டும் அரபுலக நாடுகளுக்கு எப்படி கிடைக்குது? அங்கே தான் ரஷ்யாவினுடைய கேம் இருக்குது. ஸோ அரபுலக நாடுகளுக்கு தங்கத்தை கொடுக்குறாங்க ரஷ்யா, அதுவும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு. அப்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 96 டன் அளவுக்கான தங்கத்தை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க 2022. இந்த யுத்தம் தொடங்கின அந்த காலகட்டத்தில் அது 2021 விட 15 மடங்கு அதிகம். 2021 வெறும் 1.3 டன் மட்டும்தான் வாங்கினாங்க. ஆனால் 2022 97 டன் தங்கம் அப்படிங்கிறது வாங்கப்பட்டிருக்கிறது. என்ன யுத்தம் தொடங்கிருச்சு, சாங்ஷன் வரும், கண்டிப்பா தங்கத்தை கொடுத்துடலாம், நமக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கணக்கு. இதனால தான் யுத்தம் தொடங்கின கொஞ்சம் நாட்கள்லேயே ரஷ்யாவிடம் இருந்து அடிக்கடி அரபுலக நாடுகளுக்கு விமானம் பறந்தது. அந்த விமானம் பறந்ததற்கு காரணமே அதுக்குள்ள தங்கம் இருந்தது அப்படிங்கிறது தான். 2022 சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் 75 டன், கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ரஷ்யாவினுடைய கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2023 அது அப்படியே 2 மடங்கா மாறுது. கிட்டத்தட்ட 9 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க சுவிட்சர்லாந்து. ஆனா இந்த தடவை சுவிட்சர்லாந்து இந்த 9 பில்லியன் அமெரிக்க டாலர் தங்கம் அப்படிங்கிறத நேரடியா ரஷ்யாட்ட இருந்து வாங்கல. அப்ப யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க. எப்படி இருக்கு மேட்டர்? கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய தங்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போகுது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து சுவிட்சர்லாந்து தங்கத்தை வாங்குறாங்க. நேரடியாக நான் ரஷ்யாவிடம் எந்த விதமான ட்ரேடும் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நாடுகள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை ஒரு ஏஜெண்டாக வச்சு அங்கிருந்து தங்கத்தை வாங்கி வைக்கிறார்கள். இப்படித்தான் ரஷ்யாவுக்கு எப்போ பார்த்தாலும் யுத்தம் செய்வதற்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தங்கத்தில் மட்டும் கிடையாதுங்க, அம்யூனேஷன்ஸை பார்த்துருக்கோம். அதே மாதிரி நியூக்ளியர் அந்த எனர்ஜியாக இருக்கட்டும், அதில் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல வியூகங்களை ரஷ்யா வகுத்து வைத்திருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை ரன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாட்டுக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கை, அவங்களுடைய சேமிப்பு, அவங்களுடைய தங்கம், அவங்களுடைய பணம், அவங்களுடைய வட்டி விகிதம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் கணிக்க தெரிந்த நபர்கள் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு காணொளி பலருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கும். அந்த மெசேஜ் கொஞ்சமாவது தங்கத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும்,
அந்த தங்கம் நமக்கு எப்போ வேணாலும் உதவியாக இருக்கும். இது உலக நாடுகளுக்கும் தெரியும், இந்தியர்களுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் அப்படிங்கிறது தான். ரஷ்யா எப்படி தப்பித்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சதா? உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுமாங்க, நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் விக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விட்டிங்கன்னா ஹைஃபை கொடுக்குறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.